வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா அல்-ஹாஜ் இப்னி அல்-மஹ்ரூம் சுல்தான் சலாஹுடின் அப்துல் அஜீஸ் ஷா அல்-ஹாஜ் அவர்களின் 79வது பிறந்த நாளுக்கு தமது பிரார்த்தனைகளுடன் கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மார்ச்மே தங்கிய சுல்தான் தங்கு பர்மைசூரி மற்றும் அரச உறவினர்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமும் நீடித்த நல்வாழ்வும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் என்றும் பிரதமர் கூறினார். இன்று காலை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ரஷ்யா இஸ்லாமிய உலக மாநாட்டில் கலந்து கொண்டார். ரஷ்யா இஸ்லாமிய உலக உரையாடல் மாநாட்டில் பிரதமரின் நெருங்கிய நண்பர் ரைஸ் தத்தாஸ்தான் ருஸ்தான் நூர்காலியேச் மினிகானோவ் மற்றும் இஸ்லாமிய உலகின் தலைவர்களும் அறிஞர்களும் கலந்து கொண்டது தமக்கு மகிழ்ச்சி அளித்ததாக பிரதமர் கூறினார். சிறையில் இருக்கும் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தமது எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டு காவலில் இருக்க செய்த விண்ணப்பம் குறித்து மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் முடிவெடுப்பார் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நாடாளுமன்றத்தில் அது பற்றி நடந்த விவாதத்தில் அன்வார் இவ்வாறு கூறினார். நஜீப்பின் விண்ணப்பத்தை மேல்முறையீட்டு நீதிமன்றம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி பரிசீலனை செய்ய உள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அதேவேளையில் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற வாய்ப்பில்லை என்றும் தமிழ்நாடு வெதர்மேன் என்று அறியப்படும் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். நாகை மாவட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. ஏற்கனவே கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதானி விவகாரத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து பாஜகவினருக்கு ரோஜா தேசிய கொடி வழங்கி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதானி மீதான அமெரிக்க நீதித்துறையின் லஞ்ச குற்றச்சாட்டு குறித்து அவையில் விவாதிக்கவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோரியும் எதிர்க்கட்சிகள் முழக்கமிடும் நிலையில் அதற்கு அவைத்தலைவர் மறுப்பதால் அதனை கண்டித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அவை நடவடிக்கைகள் முடங்கியுள்ளன. வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு வைக்கத்தில் நடைபெறும் பெரியார் நினைவகம் நூலக திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று கேரளா செல்கின்றார். இந்நிலையில் இந்த நினைவகம் நூலகத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நாளை டிசம்பர் 12ஆம் தேதி திறந்து வைக்கின்றார். இவ்விழாவுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையேற்கின்றார். கடப்பிதழ் இல்லாமல் அடுத்த திங்கட்கிழமை முதல் சிங்கப்பூரின் நில குடிநுழைவு சோதனை சாவடிகளை கடந்து செல்லலாம். மை ஐசிஏ செயலியில் முன்கூட்டியே பயணத்தை பதிவு செய்து அதில் வரும் QR குறியீட்டை காட்டி உட்லண்ட்ஸ் துவாஸ் சோதனை சாவடிகளை கடக்க முடியும். அவற்றில் உள்ள தானியக்க சோதனை முகப்புகள் அனைத்திலும் அந்த வசதி கட்டம் கட்டமாக அறிமுகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவை போராளிகள் கைப்பற்றியுள்ள நிலையில் சிரியாவில் இருந்து வெளியேறி அகதிகளாக உலகின் பல நாடுகளிலும் தஞ்சமடைந்திருந்த லட்சக்கணக்கான சிரியா மக்கள் மீண்டும் தங்கள் தாய் நாட்டுக்கு திரும்பி வருகின்றனர். சிரியாவில் கடந்த 2011ஆம் ஆண்டு உள்நாட்டு போர் மூண்டதில் இருந்து அந்நாட்டு மக்கள் அங்கிருந்து வெளியேறி சுமார் 130 நாடுகளில் அகதிகளாக வாழ்ந்து வருவதாக ஐநா அகதிகள் முகமை வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன. தென்கொரியாவில் அவசர நிலை இராணுவ சட்டத்திற்கு பரிந்துரைத்ததற்காக கைது செய்யப்பட்ட அந்நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கிம் யாங் ஹயுன் சிறையில் தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இந்த தகவலை நீதித்துறை அமைச்சர் பாக் சாங் ஜே தென்கொரியா நாடாளுமன்ற கூட்டத்தில் உறுதி செய்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நடிகர் அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தனா, ஃபஹத் ஃபாசில், சுனில் உட்பட பலர் நடித்துள்ள புஷ்பா திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தை சுகுமார் இயக்கியுள்ளார். இதில் பன்வர் சிங் ஷெகாவத் என்ற அதிகாரியாக ஃபஹத் ஃபாசில் எதிர்மறையான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்நிலையில் ஷெகாவத் என்ற வார்த்தையை படத்திலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும், இல்லை என்றால் கர்னி சேனா அமைப்பு தயாரிப்பாளர்களின் வீடுகளுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தும், தேவைப்பட்டால் எந்த எல்லைக்கும் செல்லும் என்று வெளிப்படையாக மிரட்டியுள்ளார்கள்.
ஐரோப்பா சாம்பியன்ஸ் லீக் கிண்ண கால்பந்து போட்டியில் லிவர்பூல் அணியினர் வெற்றி பெற்றனர். மான்டிலீவி அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் லிவர்பூல் அணியினர் ஜிரோனா அணியை சந்தித்து விளையாடினர். இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய லிவர்பூல் அணியினர் 1-0 என்ற கோல் கணக்கில் ஜிரோனா அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.